இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவன் இந்த ஊர விட்டே போக போறான் அப்படின்னு. அந்த பையனோட அப்பா சொத்து பிரச்சனைக்காக அவங்க வாழ்ந்து வந்த வீட்ட அவங்க தங்கச்சிக்கு எழுதி குடுத்துறாங்க. 3 தலைமுறையா வாழ்ந்த வீடு இப்ப இல்லன்னு ஆகும்போது யாருக்குமே அந்த ஊர்ல இருக்க மனசே இருக்காது. இப்ப அந்த சின்ன பையனும் டோட்டல் ஃபேமிலியோட சேர்ந்து சென்னைக்கு கிளம்பி போறாங்க. அந்த ஃபேமிலிக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இருந்தாலும் சொந்த வீடே இல்லன்னு இருக்கும்போது இங்க என்ன வேலை அப்படின்னு அந்த ஊரை விட்டே காலி பண்றாங்க. போகும்போது கூட அந்த சின்ன பையன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அவனால தாங்கவே முடியல. இந்த சம்பவம் நடந்த பிறகு இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுது. இப்ப அப்படியே நமக்கு சென்னையை காட்டுறாங்க. சென்னையில அரவிந்த் சாமி ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. ஏதோ ஒரு முடிவெடுக்க முடியாம ரொம்பவே தடுமாறுறாரு. அப்பதான் ஒரு விஷயமே நமக்கு புரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் தஞ்சாவூர்ல அவங்களோட வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு வந்திருப்பாங்க. அந்த சின்ன பையன் வேற யாருமே கிடையாது, அரவிந்த் சாமி தான். சொந்தக்காரங்க எல்லாருமே சொத்து பிரச்சனையில ஏமாத்தினதால அரவிந்தோட ஃபேமிலிக்கு அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம சென்னையில வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் அதே ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அரவிந்தோட சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம், அதாவது அவரோட தங்கச்சிக்கு. என்னதான் சொந்தக்காரங்க எல்லாருமே மோசமா இருந்தாலுமே அவங்க தங்கச்சி மேல ரொம்பவே பிரியமா இருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இப்ப கல்யாணம். அரவிந்த் ரொம்பவே யோசிக்கிறாரு, ஊருக்கு போலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா மறுபடியும் ஊருக்கு போனா யாரெல்லாம் எங்களை ஏமாத்தினாங்களோ அவங்க முகத்துல எல்லாமே முழிக்கணும் அப்படின்னு அரவிந்த் ரொம்ப யோசிக்கிறாரு. இருந்தாலுமே அரவிந்தோட ஒய்ஃப் அவங்க அப்பாவும் ரொம்பவே கம்பல் பண்றாங்க. போயிட்டு வா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது நடந்து பல வருஷங்கள் ஆகுது. அதையும் மீறி இப்ப உனக்கு பிடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, அவங்களையாச்சும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அவங்க அப்பாவும் அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து அரவிந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் அரமனசோடு தான் தஞ்சாவூருக்கு ட்ரெயின் ஏறாரு. தஞ்சாவூருக்கு வந்த உடனே அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது. ஏன்னா சின்ன வயசுல இந்த ஊர்ல தான் அவர் வளர்ந்திருப்பாரு. என்னதான் அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த ஊரை வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சிரிப்பு அவர் முகத்துல இருக்க தான் செய்யுது. ஊரெல்லாம் ஓரளவுக்கு சுத்தி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு தானே வந்தோம் அப்படின்னு அங்க கிளம்பி போறாரு. கல்யாணத்துக்கு போன உடனே யாரை பாக்குறது யார்கிட்ட பேசுறது அப்படின்னு அரவிந்துக்கு சுத்தமா புரியல. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அதனால அந்த ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கதான் செய்யுது. சரி, அரவிந்த் நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு கையை அவர் கண்ணை மூடி என்ன யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவரால் கண்டே பிடிக்க முடியல. கார்த்தி வந்த உடனே அத்தான் என்ன யாருக்குன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அரவிந்துக்கு ஒண்ணுமே புரியல. யாரா இருக்கும் இம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்ன அத்தான் என்ன போய் மறந்துட்டீங்கன்னா அப்படின்னு மறுபடியும் கேட்கும் போது சரி தெரியலன்னு சொன்னா கோச்சுப்பான், எதுக்கு வம்பு, இந்த ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு. தெரியும்பா வாப்பா நீ தானப்பா அப்படின்னு சொல்லி கார்த்தியை தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கிறாரு. கார்த்தியும் வந்ததுல இருந்து எப்பா தான் வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அரவிந்த் சுத்தமா பிடிக்கல, யாராவன் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டா இருக்கானு அப்படின்னு அவரும் வேண்டா வெறுப்பா தான் கேட்டுட்டு இருக்காரு. சரி, கார்த்தியை தவிர்த்து அரவிந்துக்கு ஒரு மாமா வேற இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் பார்த்து பேசி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசி முடிச்ச உடனே தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் வந்தோம், அவளை பார்த்துட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு தங்கச்சியை பாக்குறதுக்காக அரவிந்தும் மடமேனைக்கு போறாரு. கார்த்தியும் பின்னாடியே விடாம ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அங்க போன உடனே தங்கச்சிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீ வரமாட்டேன்னு நினைச்சனா, நீ வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு 2 பேருமே அன்பை பரிமாறுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட சின்ன வயசுல யூஸ் பண்ண தங்கச்சியோட பொருட்கள் எல்லாமே அரவிந்த் மறுபடியும் அந்த தங்கச்சிக்கே திருப்பி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது தங்கச்சி கண்ணுல அப்படி ஒரு சந்தோஷம், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி, தங்கச்சி கல்யாணத்துக்கும் வந்தாச்சு, தங்கச்சியும் பார்த்தாச்சு, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு அரவிந்த் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்தி இடைவிடாத பேசிட்டே இருக்காரு. யாரா அவன் பேசிட்டே இருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச மாமா கிட்டலாம் கேட்கிறாரு. யார் இவன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது அவர் சொல்றதுக்கு முன்னாடி கார்த்தி பின்னாடி வந்து என்னத்தா அப்படின்னு சொல்லிடுவாரு. இவன் முன்னாடி கேட்கவும் முடியல, இவனுக்கு தெரியாதுன்னு சொன்னா இவன் வேற கோச்சுப்பான் அப்படின்னு அரவிந்த் என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. சரி, கல்யாணத்துக்காக தான் வந்தோம், அதையும் பார்த்தாச்சு, இப்ப கிளம்புவோம், நமக்கு எதுக்கு இவனை பத்தி அப்படின்னு அரவிந்த் ஊருக்கு கிளம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டாரு. நம்ம கார்த்தி தான் டிராப் பண்றாரு. போற வழியில அத்தான் அங்க டீ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கு வேற நேரமாவது அதை கூட பெருசா எடுத்துக்காம கார்த்தி வலுக்கட்டாயமா அரவிந்துக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு. ரொம்ப வேகமா குடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டீ குடிச்சிட்டு போய் வந்து பார்த்தா பஸ்ஸை காணோம். அரவிந்துக்கு பயங்கர டென்ஷன். ஒன்னால தானே நான் இப்போ உனக்கு டீ எல்லாம் கேட்டேன்னா, ஒன்னால பாரு நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு. சரி அத்தா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாங்க எங்க வீட்டுல தூங்கலாம், இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலை ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அரவிந்த் அதை ஏத்துக்கவே மாட்டாரு. நான் ஏதாவது ஒரு நல்ல லாட்ஜ்ல தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற லாட்ஜுக்கு போய் பார்த்தா அந்த லாட்ஜ் ரொம்ப மோசமா இருக்கு. வேற வழியே இல்ல, கார்த்தியோட வீட்டுல தான் தூங்கி ஆகணும் அப்படின்னு அரவிந்து வேண்டா வெறுப்பா கார்த்தியோட வீட்டுல தங்குறாரு. கார்த்தியோட வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃப் ரொம்பவே பாசமா வரவே இருக்கிறாங்க. ஆனா அரவிந்துக்கு அவங்க ஒய்ஃபையும் எங்கேயோ பார்த்த மாதிரியும் தெரியல. ஆனா அவங்க ரொம்ப உரிமையா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா தான் பேசுறாங்க. அரவிந்துக்கு இவங்க 2 பேருமே யாருன்னு தெரியாது. சரி, ஏதோ நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்க போல அப்படின்னு அவரும் ஏதோ பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா கார்த்தி அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அத்தான் அப்படின்னு ரொம்பவே பாசமா இருக்காரு. அத்தான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் நான் சிறப்பா கவனிச்சு தான் அனுப்போம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. எப்படியாச்சும் இவன் பேரு கண்டுபிடிச்சு ஆகணுமே அப்படின்னு அரவிந்தும் அங்க இருக்கிற போட்டோ எல்லாமே சுத்தி முத்தி பாக்குறாரு, இவன் பேர் எங்கன்னா இருக்கா அப்படின்னு. ஆனா எங்கேயுமே அவர் பேரு கிடைக்கவே இல்லை. கார்த்தியோட வீட்டுக்கு வந்த உடனே அரவிந்தும் குளிச்சு முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆயிடுறாரு. அப்ப அத்தா நீங்க சரக்கு அடிப்பீங்களா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சரக்கு அடிக்கிறாங்க. அப்படி
சரக்கு அடிக்கும்போது 1000 விஷயம் பேசிக்கிறாங்க. அப்பதான் அத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்க சொத்து பிரச்சனையால இந்த ஊர விட்டு போயிட்டீங்க. அப்படி போகும்போது நீங்க ஆசையா வச்சிருந்த சைக்கிள எங்கேயோ விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த சைக்கிள் நான் தான் அத்தா ஓட்டிட்டு இருந்தேன். அந்த சைக்கிளால தான் எங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு துணி வியாபாரம்லாம் பண்ணாரு. அதனால தான் நாங்க ஓரளவுக்கு டெவலப் ஆனோம் அப்படின்னு தன்னோட சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி கார்த்தி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. அரவிந்துக்கும் பரவாயில்ல என்னோட சைக்கிளால ஒரு குடும்பமே மாறி இருக்கு. அது இப்படி ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு அவரே கண் கலக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அரவிந்தும் கார்த்தி கிட்ட வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அதெல்லாமே மாறி கார்த்தி எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ரொம்பவே ஆனஸ்டா பதில் சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்தியா ஒரு லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு, நான் எங்க போனேன், எப்படி கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாரு. அவர் வளர்த்த மாடு, ஆடு, கோழி எல்லாமே காமிச்சு இதுதான் என் உலகம் அப்படின்னு ரொம்பவே பாசமா அன்பா பேசுறாரு. ஆனா அரவிந்த் சாமிக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான். இவ்வளவு பாசமா என் மேல இருக்கானே, இவன் பேரு கூட நமக்கு தெரியல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அத்தா என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்துக்கு சூப்பரா வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அத்தா பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தான், எனக்கு என்ன தெரியும், உன் குழந்தை நீ என்ன வேணா பேரு வை அப்படின்னு அரவிந்த் சொல்றாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்தியும் நான் பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர் தான் வைக்கலான்னு இருக்கேன்னு சொல்லும் பொழுது அரவிந்தால அதை தாங்கவே முடியல. யாரா அவன், இவனை நம்ம யாரும் கூட தெரியாது, இவன் பேரு கூட எனக்கு தெரியாது, ஆனா இவ்வளவு பாசமா பழகுறான், எனக்கு தேவையானது எல்லாமே செய்யறான், அவனோட குழந்தைக்கு என்னோட பேரை வைக்கிறேன்னு சொல்றானே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுலயும் நான் சின்ன வயசுல விட்டுட்டு போன சைக்கிளால இவங்க குடும்பத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டதாலயோ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கானா, அதுக்காக இவனோட குழந்தைக்கு என் பேர்லாம் வைக்கணுமா அப்படின்னு அவருக்கே ஒரு மன வருத்தம். ஒரு கட்டத்துக்கு மேல அரவிந்த் சாமிக்கு சோகம் தாங்கவே முடியல. ஏன்னா அவர் பேரும் தெரியல, ஆனா எனக்காக எல்லாமே பண்றா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, இந்த வீட்டை விட்டே போகணும், ஏன்னா இவன் எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு கார்த்தி தூங்கிட்டு இருக்கிற சமயமா பார்த்து அந்த வீட்டை விட்டு வந்துடுறாரு. அப்படி வரும்போது கூட பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வராரு, இவன் என்ன ஃபாலோ பண்றானா அப்படின்னு. அவரால் அந்த ஊரை விட்டு போகவும் முடியல. ஆனா இங்க இருந்தா இவன் எனக்கு யாருன்னே தெரியாத உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இவனால தாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் அவரால் தாங்கவும் முடியல. இப்படி 2 சைடும் மாட்டிக்கிட்டு பாவம் மனுஷன் ரொம்பவே தவிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இது வேலைக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லி அவரும் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாரு. சென்னைக்கு வந்த பிறகும் அரவிந்த் சாமிக்கு கார்த்தியோட நினைப்பாதான் இருக்கு, நம்ம சொல்லாம வந்துட்டோமே, நம்மள நினைச்சவன் எவ்வளவு வருத்தப்படுவானோ அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆரம்பத்துல கார்த்தி வந்து இதான் தன்னோட நம்பர் அப்படின்னு ஒரு விஷிங் கார்டுல எழுதி கொடுத்திருப்பாரு. அந்த நம்பரை அவங்க பொண்ணு நோட் பண்றாங்க. ஏன்னா சென்னைக்கு வந்த உடனே அவங்க ஒய்ஃப் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் கார்த்தி பத்தி அவ்வளவு சொல்லியிருப்பாரு. அப்பா ஒருத்தரை பத்தி இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாரு, அப்ப இவர் பேசாம இருக்கிறது தப்பாச்சு அப்படின்னு அரவிந்த் சாமியோட பொண்ணு தான் போன் போட்டு கொடுக்குறாங்க. அவரும் போன் பண்ணி பேசுறாரு கார்த்தி கிட்ட, நான் தான் பேசுறேன் அப்படின்னு. கார்த்திக்கு ஒரே சோகமாயிடுச்சு, ஏன் தான் சொல்லாம போயிட்டீங்க, நீங்க சொல்லாம போனது எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அரவிந்த் சாமி உண்மையை சொல்லிடுறாரு, நான் ஏன் சொன்னாம போனேன்னா நீ யாருன்ற விஷயமே எனக்கு தெரியல, உன் பேர் தெரியல, நீ எந்த முறையில எனக்கு சொந்தம்னு தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல உன்னோட குழந்தைக்கு என் பேரு வைக்கணும்னு சொல்ற, ஆனா இப்படி எல்லாம் சொல்லுமே எனக்கு உன் பேரு தெரியலன்னு சொன்னா உன் மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்றதுக்காக தான் நான் அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. கார்த்தியால அதை தாங்கவே முடியல, ஏன் அதான் என் பேரு கூட தெரியாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஏன் அப்படிலாம் இல்லடா, உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன், இருந்தாலும் நீ வந்ததுல இருந்து என்கிட்ட நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருந்த, அது ஒரு மாதிரி எனக்கு கடுப்பா இருந்துச்சு, ஆனா அதே மீறி உன் அன்பு என்ன எல்லாமே கட்டி போட்டுருச்சு, இதுக்கு மேலேயும் உன் பேர் தெரியாம இருந்தா எனக்கு தாண்டா அவமானம், தயவு செஞ்சு உன் பேரை சொல்றா அப்படின்னு அரவிந்த் சாமி ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. கார்த்தியும் என் பேர் தெரியாம நீங்க இருந்துருவீங்களா, நான் உங்களுக்கு நேரெல்லாம் என் பேர் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னு அவர் எப்படி உறவு முறையோ எங்க அப்பாவோட மாமாவோட சித்தப்பாவோட வழிதான் நீங்க எனக்கு அத்தா எனக்கு மாமா முறை அப்படின்னு சொல்லி ஒரு லென்த்தான ஒரு உறவு முறையை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் சின்ன வயசுல இருக்கும்போது சம்மர் லீவ் விட்டாங்கன்னா நேரா அவங்க வீட்டுக்கு தான் வருவேன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 8-9 பசங்க உங்க வீட்டுக்கு தான் வந்து ஜாலியா இருப்போம். நீங்க எல்லார்கிட்டயும் பாசமா தான் இருப்பீங்க, எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டீங்க, ஏன் நாங்க ரொம்பவே ஏழையா இருப்போம், ஆனா அப்படியும் கூட நீங்க இந்த பண வேற்றுமையெல்லாம் பார்க்காம ரொம்பவே சகஜமா பழகுவீங்க, ஒரு சராசரி மனுஷங்கிட்ட சகஜமா பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் அப்படின்னு கார்த்தியா ஒரு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லும்போது அரவிந்த் சாமிக்கு லைட்டா ஞாபகம் வருது. அப்பதான் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஒன்னா இருக்கும்போது நீங்க எல்லாருக்குமே ஒரு காய்கறி பேரை வச்சு தான் கூப்பிடுவீங்க, என் பேரு பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வருது. இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உன் பேரு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. ஆனா அதே மீறி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் போன்ல பேசினா சரிப்பட்டு வராது, நான் நேர்ல வந்து உன் பேரை சொல்றேன் அப்படின்னு சென்னையில இருந்து மறுபடியும் தஞ்சாவூருக்கு கிளம்பி வராரு. வந்த உடனே பொட்டேட்டோ பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கார்த்திக் எந்த ஒரு பதிலும் கொடுக்க மாட்டாரு. அப்பதான் டேய் கதவத்தோட மெய்யழகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த படத்துல கார்த்தியோட பேரு மெய்யழகன். இதோட இந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு சராசரி ஒரு ஸ்டோரியா இருந்தாலுமே இந்த படத்துல 2 பேரோட உரையாடல் மட்டும்தான் இருக்கும். அந்த 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனைகள் சந்தோஷங்கள் எல்லாமே எப்படி பரிமாறிக்கிறாங்க, சொந்த
சொந்த பந்தங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்பவே யதார்த்தமான ஒரு சினிமால அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் அது. மெய்யழகன் மூவியோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.